நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி. ஏன்? வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் அது கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வேத பகுதி எப்படி முடிகிறது என்றால், பொல்லாத மனிதன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஸோ மனுஷன் முகத்துக்கு முகம் பார்க்கிறார், தேவனோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்துக்கு நாவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. நாம் எதை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறோமோ அதைத்தான் நம்முடைய நாவினால் நாம் பேசுகிறோம். பக்தன் சொல்லுகிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. உண்மையாகவே இது நம்முடைய ஜெபமாய் இருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தையும் நாவையும் முழுமையாய் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதில் இருக்கக்கூடிய கபடு, கோபம், வைராக்கியம், விரோதம், பகை, எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள்ளாய் ஊற்றப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அது நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவ அன்பு நமக்குள்ளாய் ஊற்றப்படுமானால் நம்முடைய நாவு தேவனுக்கு பிரியமானதாய் அது மாறும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென்.